You see that? தெரியல. பெருசா இருக்கு கோயில். கிலோமீட்டர். எல்லா பிறப்பும் பெருந்தெடுத்தேன் எம்பெருமானே. இன்றைக்கி நம்ம தஞ்சாவூரில் இருக்கிற பட்டீஸ்வரங்கிற ஊரில் இருக்கிற பட்டீஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கிறோங்க. இங்குள்ள தாயோட பேர் பல்வளை நாயகி ஞானாம்பிகை. தலவிருச்சம் மன்னி. தீர்த்தம் ஞானவளவி. புராண பேர் மலப்பாடி பட்டீஸ்வரம் பட்டீச்சுரம். இத்தலம் திரு ஞானசம்பந்தரால் பாடல் பெற்றிருக்குதுங்க. பிறவி பிணி முப்பிலோடு நீங்கியமை யாளுருகு போனலருவார் துறவியென்னும் உள்ளமுடையார்கள் கொடி வீழியலா காயதொச்சீர் இறைவனுரை பட்டிச்சர மூத்தியெழு வார்கள் வினை யாதுமிலாய் நகரவாவிரை யாழுமொழி யாழுமொழி படுமாறை வாதரே என திருஞான சம்பந்தர் பாடுறாரு. இத்தலத்தோட சிறப்பு என்னன்னா, பட்டிக்கன்று மணலில் இருந்து ஒரு சுயம்புலிங்கம் அமைத்து வழிபட்டதால் இவ்வூர் பட்டீஸ்வரம் என்றும் பெருமானுக்கு பட்டிச்சாரர் என்றும் பெயர் ஏற்பட்டது. ஞானசம்பந்தருக்கு இறைவன் முத்துப்பந்தல் அளித்து முத்துப்பந்தல் நிழலில் வரும் அழகை காண நந்தியை விலகும்படி பணிந்த தலம். இங்கு துர்க்கை சாந்த சுரூபியாக மகிஷாசுரன் தலைமீது நின்ற கோலத்துடன் இடப்புறம் நோக்கிய சிம்ம வாகனத்துடன் அபாயகரத்துடன் சங்கு சக்கரம் வில் அம்பு கத்தி கேடயம் கிளி ஆகியவற்றை தாங்கி அருள்பாலிக்கிறார். விஸ்வாமித்திர முனிவருக்கு காயத்ரி மந்திரம் சித்தி பெற்ற பிரம்ம மகரிஷி பட்டம் பெற்றதும் இத்தலத்தை தான் என்கின்றனர். மார்க்கண்டேய வழிபட்ட தலம் இது சோழர்களால் கட்டப்பட்ட தலமாகும். மாமன்னர் ராஜராஜ சோழன் முதலாம் சோழன் மன்னர்கள் அனைவராலும் ஆத்மாத்மாக வழிபட்டு சென்ற அம்பிகை இவளே. ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக தஞ்சாவூர் மாவட்டம் பட்டீஸ்வரத்தின் வடபுறம் அமைந்திருந்த சோழ மாளிகையில் சோழ மன்னர்கள் அரண்மனையில் காவல் தெய்வமாக அருள்பாலித்து வந்த தெய்வம். அரண்மனையின் வாயிலில் முறையே விநாயகர் முருகரும் பைரவரும் எழுந்தருளி அருள்பாலித்து வந்தனர். சோழ மன்னர்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது வெற்றி வகை சூடும் போதும் போர்க்களம் புகும்போதும் இந்த தேவியை அருள்வாக்கு பெற்ற பின்னரே செயல்படுவார்கள். சோழ ராஜ்ஜியம் முடிவுக்கு வந்த பின்னர் துர்க்கை அம்மனை இக்கோயிலில் பிரதிஷ்டை செய்துள்ளனர். இந்த துர்க்கை மற்ற தலங்களில் இருப்பது போல அல்லாமல் சாந்த சொரூபியாக இருக்கிறாள். இவ்வண்ணம் மகரிஷியின் தலைமீது நின்ற கோலத்தில் சிம்ம வாகனத்துடன் திருபங்க ரூபமாய் 8 திருக்கரங்களுடனும் முக்கண்களுடனும் காதுகளில் குண்டலங்களோடு காட்சி தருகிறாள். காளி மற்றும் துர்க்கைக்கு இயல்பாக சிம்ம வாகனம் வலப்புறம் நோக்கியதால் காணப்படும். ஆனால் சந்த சுரூபியாக இந்த துர்க்கைக்கு சிம்ம வாகனம் இடப்புறமாக நோக்கி அமைந்துள்ளது. அபயகரத்துடன் சங்கு சக்கரம் வில் அம்பு கத்தி கேடயம் கிளி ஆகியவற்றை தாங்கி அருள்பாலிக்கிறார். திருஞான சம்பந்தருக்கு முத்துப்பந்தல் பெற்ற தலம். திருஞான சம்பந்தர் சிவாலயங்கள் தோறும் சென்று வழிபட்டு வரும் நேரத்தில் திருச்சத்தி முத்திரத்தில் வழிபட்ட பின் இத்தலத்துக்கு வந்தார். அப்போது வெயில் காலம் ஆனதால் சூரியன் கதிர்கள் சுட்டெரித்தன. வெயில் கொடிய வெப்பத்தை தாங்க இத்தலம் பட்டீஸ்வரம் பூதங்கள் மூலமாய் அழகிய முத்துப்பந்தலை அமைப்பி வைத்தார் சிவபெருமான். ஞானசம்பந்தர் இறைவன் அருளை வியந்து பணிந்து போற்றி முத்துப்பந்தல் நிழலில் வந்தார். ஞானசம்பந்தர் நடந்து வந்த அழகினை காட்சியை காணவும் திருஞான சம்பந்தர் தன்னை தரிசிக்கவும் பெருமான் நந்தி தேவரை விலகி இருக்கும் கட்டளையிட்டார். நந்தியும் விலகியது. ஞானசம்பந்தர் பரவசத்தில் இறைவனை வணங்கி ஆனந்த பெருவெள்ளத்தில் பாடல் மறை எனத் தொடங்கும் பாமாலையை பாடி தளத்தி தாங்கினார். இந்த நிகழ்ச்சியை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் ஆனி மாதம் சிறப்பாக நடைபெறுகிறது. காமதேனுவின் புத்திரி பட்டி பூஜித்த பட்டீஸ்வரம் என்று பெயர் பெற்றது. ராவனுக்கு சயோகத்தி தோஷம் நீக்கப்பெற்ற தலம். பராசக்தியை தவம் செய்த தலம் இத்தலமாகும். மாலவ தேசத்து தர்ம சாயிர்மா என்ற அந்தணருக்கு மேதவி முனிவரின் சாபத்தால் ஏற்பட்ட நாய் வடிவம் இத்தலத்தில் உள்ள ஞான வாவினி தூளி பட்டாமையால் சாபம் நீங்கி பெற்ற இத்தலத்தால். இத்தலத்தோட வரலாறுனா, பராசக்தியானவர் தனது தவம் செய்வதற்காக இத்தலம் அமைந்து இத்தலத்திற்கு வந்து ஒரு வனம் அமைத்து தவம் செய்தாள். தேவர்கள் மரம் செடி கொடிகளாக வடிவம் தாங்கி உதவி செய்தனர். தவத்திற்கு உதவ வேண்டி காமதேனு தன் புத்திரி பட்டியை அனுப்பியது. தேவியரின் தவத்திற்கு உதவியாக பணிவிடைகளை செய்து தேவியரின் தவத்திற்கு உதவ பெருமான் தனது சடைமுடியுடன் காட்சி கொடுத்தார். அதனால் அப்பெருமானுக்கு கபதீஸ்வரர் என்னும் பெயரும் பெற்றார். இவ்வனத்தில் பெருமையையும் தூய்மையையும் பட்டி உணர்ந்து தானும் பெருமானை பூஜிக்க விரும்பி மணலினால் ஒரு லிங்கம் அமைத்து நாள்தோறும் விதிப்படி பூஜித்து வந்தாள்.
தனது தூய்மையான பாலை கொண்டு ஞானவாகி நீரை கொண்டும் நீராட்டி வழிபட்டது. பெருமான் வழிபாட்டிற்கு மகிழ்ந்து மலைநாள் ஆகிய லிங்கத்தில் என்றும் நிலையாய் அமர்ந்து அருளினார். பட்டி கன்றும் வழிபட்டதால் இவ்வூர் பட்டீஸ்வரம் என்றும் பெருமானுக்கு பட்டிச்சாரர் என்றும் பெயர் பெற்றனர். ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. இந்த க்ஷேத்திரத்துக்கு பேர் ஞானாம்பிகா சமேத தேனபுரீஸ்வரர் சுவாமின்னு திருக்கோவில். சுவாமியோட பேர் தேனபுரீஸ்வரர் பேர். காமதனுங்கிற பசுவாடு சிவனை பூஜை பண்ணி வழிபட்டதுனால தேனபுரீஸ்வரர் சுவாமின்னு பேர். காமதனுடைய மகள் பட்டி வழிபட்டதுனால இந்த ஊர் பேர் பட்டீச்சரம் பேர். தாய் மகள் இருவரும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணதுனால விசேஷமான சுவாமி திருக்கோவில். இதில் பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தருக்காக நந்தி விலைகள் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு நேரம் நந்தி இருக்காதீங்க. ஞான சம்பந்தர் கடுமையான வெயிலில் ஆணி மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு கடுமையான வெயிலில் வர்றாருங்க. அந்த வெயில் அந்த குழந்தை திருஞான சம்பந்தர் வர்றதுக்காக சுவாமி மனமுருகி வெயிலில் வரானே அப்படிங்கிறதுக்காக முத்து பந்தல் கொடுக்குறாரு அந்த க்ஷேத்திரத்தில். அந்த பந்தலுடைய அழக சுவாமி ரசிக்கணுங்கிறதுக்காகவே முத்து பந்தலை கொடுத்துட்டு நந்தி விலகும்படி சுவாமி கட்டுகின்றார். ஞான சம்பந்தருக்காக நந்தி விலகுதான் வரலாறு. தமிழ்நாட்டிலே உயரமான துர்க்கன்னா இங்கே பார்க்கலாம். அதில் இந்த அம்பாள் நவகோடி அர்ச்சனை இருக்குது. அம்பாளுக்கு எல்லோருடைய மனசில் பதிஞ்சதுனால துர்க்கை அப்படின்னா முதல்ல பட்டீஸ்வரம் தான் விசேஷம் இந்த ஊரில். அதில் பெரிய துர்க்கை, பெரிய சண்முகர், பெரிய காலபைரவர் அதெல்லாம் இந்த ஊரில் பார்க்கலாம். சுவாமி ரொம்ப விசேஷமான சுவாமி. யுகங்காட்டின மூர்த்தி. ராமபுரான் மறைந்திருந்து வாலியை சம்ஹாரம் பண்ணதுக்காக சாயாகத்தை ஒரு நிபரித்தான இந்த க்ஷேத்திரத்தில் தான். வாலிக்கு யார் போர் பண்ணாலும் பாதி போன எதிராளிக்கு கொடுக்கும். அதுக்காக மறைந்திருந்து வாலியை சம்ஹாரம் பண்ணதாக வரலாறுங்க. அதனால் அந்த தோஷ நிவர்த்தியாகிறதுக்காக ராமபுரான் ராமேஸ்வரத்தில் சுவாமியை பிரார்த்தனை பண்ணியிருக்கார். இந்த வீரத்துக்காக வேதாந்தத்தை பிரார்த்தனை பண்ணியிருக்கார். தோஷத்துக்காக பட்டீஸ்வரத்துக்கு நிழலுக்காக சம்ஹாரம் பண்ணுறதுக்காக இந்த அனுமன் ஜெயந்தி ராமபுரான் வந்திருக்காரு. விஸ்வாமித்திரர் ராஜரிஷியாகி பிரம்மரிஷி பட்டம் கொடுத்து இந்த க்ஷேத்திரம் தான். காயத்ரி மந்திரம் யார் நிறுவப்பட்டதுன்னா விஸ்வாமித்திரர். அந்த விஸ்வாமித்திரர் ராஜரிஷியாகி பிரம்மரிஷி பட்டம் கொடுத்தது பட்டீஸ்வரத்தில் தான். அதனால் சித்திரசேன மகாராஜா, சுந்தர சோழன் இவங்கெல்லாம் பிரார்த்தனை பண்ணதாக வர்றாரு. திருஞான சம்பந்தர் நந்தி விலகி இருக்குது இந்த கோவிலில். இன்றைக்கி தமிழ்நாட்டில் துர்கை அப்படின்னா விசேஷமான திருக்கோவில். அம்பாள் அனுகிரகமாக இருக்குது அந்த இடத்துல. சுவாமி அம்பாள் பெரிய சிவாலயம். அது விசேஷமான க்ஷேத்திரம்.